இந்த வீடியோவில் நம்ம டோன்ட் வி ஒன்ல ஆரம்பிக்கிற கட்டளை வாக்கியத்தை எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த பை 2 bananas for 1 rupee அதுலேயே டோன்ட் முன்னாடி ஆட் பண்ணி இப்போது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? டோன்ட் பை 2 bananas for 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் என்ன? 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்களை வாங்காதே அப்படின்றது இதுக்கான தமிழாக்கம். இதில் பாருங்கள், டோன்ட் பக்கத்தில் வேர்ப் வந்திருக்குது, அதாவது வி ஒன் ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்திருக்குது. ஸோ இதுவும் கட்டளை வாக்கியம்தான். இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பாசிவ் வாய்ஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு பை 2 bananas for 1 rupee. இதுக்கான தமிழாக்கம், நீ 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்களை வாங்கக்கூடாது என்பதற்கு ஆணையிடப்படுகிறாய். இதில் பாருங்கள், அந்த நாட் மட்டும்தான் அந்த 2க்கு முன்னாடி ஆட் ஆகிருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும்போது நமக்கு அந்த டோன்ட்டில் இருக்கிற நாட் வந்து அந்த 2ன்ற ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி ஆட் ஆகிடும். அப்படி ஆட் பண்ணும்போது தான் அது நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்குது, எதிர்மறை அர்த்தத்தை கொடுக்குது. ஏன்னா இப்போ டோன்ட்டுன்றது என்ன? வாங்காதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வாங்க முடியும், இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது அது பாசிட்டிவ், நேர்மறை. முடியாது, செய்யாத அப்படின்லாம் சொல்லும்போது அது வந்து நமக்கு நெகட்டிவ் இல்லையா? எதிர்மறை மீனிங்கை கொடுக்குது. அந்த எதிர்மறைக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் நமக்கு பண்ணிட்டு இருக்குது இல்லையா? நோ, நாட், நெவர், நத்திங், நன், ரேர்லி, பேர்லி, பேட்லி, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? செல்டம், லிட்டில். ஸோ அதில் ஏதோ ஒரு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் நெகட்டிவ் மீனிங் கிடைக்கும். இதில் டோன்ட்டில் நாட் இருந்ததுனால அந்த நாட் அப்படியே எடுத்து இங்கே நம்ம 2ன்ற ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெகட்டிவ் மீனிங் அங்கே கிடைக்குது. இதே சென்டென்ஸை நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாற்றுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில். இதில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இதில் நமக்கு வேர்ப்க்கு அடுத்து நவுன் இருக்குதா, ஆப்ஜெக்ட் இருக்குதா? இருக்குது. யாரை எதைன்றதுக்கு ஆன்சராக 2 bananas இருக்கிறதுனால இது நமக்கு சேஞ்ச் பண்ண முடியும் இன்னொரு மெத்தடில். அப்படிங்கும்போது நம்ம லெட்ன்றது நம்ம முதல்ல ஆட் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த லெட் பக்கத்தில் நாட் மட்டும் ஆட் பண்ணணும். லெட் நாட் ஆஸ் யூஷுவல் அந்த நவுனை வந்து ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக கொண்டு வர்றோம். 2 bananas, அதுக்கப்புறம் இருக்கிற வேர்பு பை இருக்குது இல்லையா? அதை வந்து பி V3 மாற்றணும். அதாவது பி பாட், பைக்கு V1 V2 V3, பை பாட் பாட் இல்லையா? ஸோ பி பாட்னு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார் 1 rupee ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லெட் நாட் 2 bananas பி பாட் ஃபார் 1 rupee. இதுக்கான தமிழாக்கம், 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்கள் வாங்கப்படாமல் இருக்கட்டும் அப்படின்றது தான். இதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட், அதாவது நவுன் 2 வேர்ப்க்கு அடுத்து வர நவுன் இல்லாமல் இருந்தால் எப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஆக்டிவ்லேருந்து பாசிவில் மாற்றுறதுக்கு டோன்ட் பை ஃபார் 1 rupee. அந்த 2 bananas மட்டும் எடுத்துட்டோம் இல்லையா? இதுக்கான தமிழாக்கம், 1 ரூபாய்க்கு வாங்காதே. இவ்வளோதான் இதுக்கான தமிழாக்கம். இது எப்படி பாசிவில் மாற்றுறது? சேம் தான், ஒரே ஒரு மெத்தட் தான். ஏன்னா இங்கே நவுன் இல்லைன்னும் போது செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. லெட்டுன்ற வேர்ட் வந்து ஆட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு பை ஃபார் 1 rupee. அவ்வளோதான். அதாவது இதுக்கான தமிழாக்கம், நீ 1 ரூபாய்க்கு வாங்காதே. இதில் ஒரு டவுட் வரலாம், என்ன 1 rupeeன்றது நவுன் தானே, அப்போ அது ஏன் நமக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கலாம். அதில் பாருங்கள், முன்னாடி ஃபார் இருக்குது. ஃபார்ன்றது என்ன? ஒரு ப்ரிப்போசிஷன், அர்த்தம் சேர்க்க பயன்படும் சொல். எந்த ஒரு நவுனுமே ப்ரிப்போசிஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நவுனையும் அப்படியே அது அட்வர்பாக மாற்றிடும். அட்வர்ப்ன்றது நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ இந்த சென்டென்ஸ்லேயே பாருங்கள், பை 2 bananas for 1 rupee அப்படிங்கும்போது 2 பனானாக்களை, அதாவது 2 வாழைப்பழங்களை வாங்கு அப்படிங்கிறது தான் அங்கே நமக்கு மெயின் மீனிங். அது எவ்வளவுக்கு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான், கூடுதலான தகவல். அதனால் அது அட்வர்பாக தான் நமக்கு எடுத்துக்கணும். ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் 1 rupee அப்படிங்கிற நவுனுக்கு பக்கத்தில் ஆட் ஆகும்போது அது அட்வர்பாக மாறிடுது, அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக மாறிடுது. எந்த ஒரு நவுனுக்குமே நான் சொன்ன மாதிரி
ப்ரிப்போசிஷன் சேரும்போது அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான், அதாவது அட்வர்பாக தான் மாறிடும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேண்டுகோள் வாக்கியம் எப்படி நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ்ல மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். Share and give your likes. Don't forget to subscribe our channel.